மாமிசம் சாப்பிட்டா நம்ம சிங்கமாகிட மாட்டோம். ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா, நம்மலாம் வந்து தாவர உண்ணிகள் தான். மாமிசம் சாப்பிட்டா நம்ம சிங்கமாயிடலாம். அதுபோல் ஆங்கிலம் பேசிவிட்டால் ஆங்கிலேயர்களாகி விடலாம். ஆங்கிலேயர்களைப் போன்று நீயும் ஒரு திறமை வாய்ந்தவராக ஆகு. தமிழராக இருந்து திறமை வாய்ந்தவராக மாறு. ஆங்கிலம் பேசி ஆங்கிலேயர்களாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் ஆங்கிலம் பேசிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறதுல என்னென்னா ஆங்கிலேயராக ஆகிவிடலாம் என்கிற காரணத்தில் தான். ஆங்கிலேயர்களுக்கு இணையாக நீ தமிழராக உயர்ந்துன்னு இல்லை, அவங்கள விட மேலே போ. அதை விட்டுட்டு வந்து ஆங்கிலம் பேசிவிட்டு நான் ஆங்கிலேயராகவே மாறிவிடுகிறேன், ஆங்கிலேயர்கள் வசிக்கிற நாடுகளுக்கே சென்று விடுகிறேன், அவர்களோடு நான் ஐக்கியமாகி விடுகிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து ஒரு போலித்தனமான சிந்தனை. அவங்க என்னன்னாலும் உன்னை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நீ ஆங்கிலேயராக வேண்டுமென்றால் 300 வருடங்கள் ஆகும். ஆங்கில நாட்டில் ஆங்கில மொழி கற்றுக்கணும், ஆங்கிலேய நாட்டில் போய் செட்டில் ஆகணும், அங்கே உன் பிள்ளைகளுக்கு தாய்மொழி மறக்கணும், அப்புறம் உன் நிறம் மாறணும். நீ ஆங்கிலேயர்களைப் போல மாற வேண்டும் என்கிற ஆசையில் ஆங்கில மொழி கற்றுக்கொண்டாய். ஆங்கிலேயர்களாக ஆக வேண்டுமென்றால் உனக்கு 300 வருடங்கள் ஆகும். அங்கே போய் செட்டில் ஆகி உன் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷே தெரியக்கூடாது, உன் நிறம் மாறணும், 300 வருஷம் ஆகும் நீ உயர்வதற்கு. எதற்காக ஆங்கிலேயராக ஆக வேண்டும் என்று நினைத்தாய்? ஆங்கில மொழியை உயர்வாக நினைத்தாய். உயர்வதற்கு அதான் வழி அப்படின்னு நினச்ச. ஆங்கில மொழி கற்றுக்கொண்டால் நீ உயர்வாகலாம், ஆங்கிலேயராகிவிட்டால் நாம் உயர்ந்து விடலாம் என்று தானே நீ நினைத்தாய். அதற்கு 300 வருடங்கள் ஆகும். உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னை அந்நியராகத்தான் பார்ப்பார்கள் அவர்கள். உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு 300 வருடங்கள் ஆகும். ஆனால் நீ உயர்வதற்காக தான் நீ ஆங்கிலேயர். அப்போ உயர்வதற்கு நீ தமிழ்மொழி தாய்மொழியில் கல்வி கற்றுக்கிட்டேன்னா இப்போவே உயர்ந்துடலாம். அவர்களை விட மேலான ஒரு இடத்துக்கு கூட போகலாம். தாய்மொழியில் கல்வி கற்றுக்கொண்டால், நீ அந்நிய மொழியில் கற்றுக்கொண்டால், நீ ஹிந்தி கற்றுக்கிட்டால் உடனே ஹிந்திக்காரங்க உன்னை ஏற்றுப்பாங்களா? ஹிந்திக்காரங்களை போல் நீ வெள்ளையாக மாறணும், அதுக்கு ஒரு 100 வருஷம் 200 வருஷம் ஆகும். அப்போது உன்னை வந்து மதராசின்னு தான் சொல்லுவாங்க, தமிழன் தான் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீ தமிழ்நாட்டுக்காரனாக உயர்ந்துரு, அவங்கள விட அதிகமாக நீ உயர்ந்துட்டா இதுதான் உயர்வு. அப்போது நம்ம வந்து புரிஞ்சுங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு.